التابعين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. எல்லா பகலும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வழிபற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் நல்லவர்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லோரையும் சங்கமிக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வாழ்வின் இறுதி வரை இஸ்லாத்தை வாழ்வியல் நிலையாக கொண்டு உலகை விட்டு பிரிகிற நசீமை நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். உலகம் முழுக்கவே இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்களிலும் நிம்மதி இல்லாத ஒருவித அச்சம் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் மக்கள் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைகிற அளவுக்கு பாதுகாப்புகள் குறைந்து வருகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த நாடுகளில் பாதுகாப்பு சூழலை எல்லாம் பார்க்கிறோம். பொதுவாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிற போதும் பெரும்பாலான நாடுகளில் அநீதி இழைத்தவர் யார், அநியாயம் செய்தவர் யார் என்று அது தகவல் வருவதற்கு முன்னாலேயே அது சார்ந்திருக்கிற சில நபர்களை அவதூறாக குற்றம் சுமத்துகிற ஒரு நடைமுறை இன்றைக்கு உலகம் முழுக்கவே பெருகி இருக்கிறது. ஏதேனும் ஒரு குண்டுவெடிப்போ அல்லது ஒரு துப்பாக்கி சூடோ இது போன்று நடைபெறுகிற போது உலகத்தின் எந்த ஒரு மூலையில் நடந்தாலும் உரிய விசாரணைக்கு பிறகு குற்றவாளி யார் என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்பெல்லாம் மீடியாக்களும் இன்னும் பிற அரசியல் சக்திகளும் போட்டி போட்டுக்கொண்டு கைகாட்டுகிற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தின் நிலை. ஆனால் இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை நாம் தெளிவாக சொல்லுவதானால் எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் அனுமதிக்காத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மனிதர்களை தாண்டி பறவைகள், விலங்குகள் உட்பட எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் நீ அநீதி செய்யக்கூடாது, வரம்பு மீறி துன்புறுத்தக்கூடாது என்று அழகிய அறிவுரைகளை சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். படைப்புகளில் ஆக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. இந்த மனிதனின் உயிர் அநியாயமாக பறிக்கப்படுவது என்பது இஸ்லாத்தின் வார்த்தையில் சொல்லுவதானால் அது உச்சகட்ட அநீதமாக மார்க்கம் சொல்லுகிறது. அநியாயங்களில் ஒரு பெரும் அநியாயமாக ஒரு மனிதனின் உயிர் அநியாயமாக பறிக்கப்படுவதை மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆனுடைய வார்த்தையில் சொல்லுவதானால் மன் கத்தல நப்சன் பிகைரி நப்சின் அவ் ஃபசாதின் ஃபில் அர்த், யார் ஒரு உயிரை, ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொலை செய்கிறாரோ ஃபக அன்னமா கத்தலன் நாச ஜமியா, அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செய்தவரை போல் என்று மனித உயிரின் மதிப்பை உச்சகட்டமாய் பேசுகிறது இஸ்லாம். ஒரு தனி மனிதனை அநியாயமாக ஒருவன் கொள்ளுகிற போது அவன் கொலை செய்தது ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு சமுதாயம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு தனி மனிதன் அநியாயமாக கொல்லப்படுகிற போது ஒரு ஒட்டுமொத்த மனித குலத்தின் இழப்பு என்று மார்க்கம் சொல்லுகிறது, கொலை என்று மார்க்கம் பேசுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இன்றைக்கு எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு மிக மோசமான குற்றச்சாட்டுகள். கண்ணியமிக்கவர்களே,
நாம் யோசித்து பார்க்கிறோம். என்ன சொல்ல போனா இந்த அநியாயங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்கவே ஒரு சமுதாயத்தை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அந்த சமுதாயத்தின் கண்ணியத்தை கீழே இறக்குவதற்காக, அதன் நற்பெயர்களை களங்கப்படுத்துவதற்காக எவ்வளவு சூழ்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுக்க செய்யப்படுகிறதோ அதற்கு அடிப்படை காரணம் சுருக்கமாக சொல்லுவதானால் ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது நிர்பந்தமாக திணிப்பது. நீங்கள் நான் சொல்லுவதைத்தான் உண்ண வேண்டும், இப்ப நான் என்னுடைய வழிகளில் நீ கடைபிடிக்க வேண்டும், நான் சொல்லுகிற உடையைத்தான் நீ அணிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நீ எதை செய்யக்கூடாது, நீ எதை உண்ண வேண்டும் உண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பல்வேறு அடிப்படை விஷயங்களை கூட வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் இது போன்ற அசம்பாவிதங்கள் தவிர்க்க முடியாது. கண்டிப்பார்களே, குர்ஆன் சொல்லுகிறது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீனில் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் எதுவும் கிடையாது, யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது. விரும்பிய வழிகளில் அவர் பயணம் மேற்கொள்ளலாம், விரும்பிய வழிகளை அவர் தேர்ந்தெடுத்து செல்லலாம். கட்டாய மதமாற்றம் என்பது, கையை பிடித்து எழுப்பது என்பது கூட இஸ்லாத்தில் கிடையாது கண்டிப்பார்களே. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மை மதவாதிகள், இந்த இஸ்லாத்தின் எதிரிகள், அவர்களது ஒருவித மதவாத போக்கு இன்றைக்கு சிறுபான்மையை குறிவைத்து செயல்படுகிறார்கள் கண்டிப்பார்களே. இப்ப அடிப்படை காரணமாக சொல்லுவதானால் ஏன் இந்த போக்கு, தாக்குதல்கள், ஏன் இது போன்ற அசம்பாவிதங்கள்? மிக முக்கியமாக சொல்லுவதானால் அநியாயம், இன்றைக்கு நடைபெறுகிற அநியாயங்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அடுத்தடுத்து வார்த்தைகளால் காயப்படுத்துவது, மீடியாக்களால் பொய்களை பரப்புவது, அவதூறுகளை, இட்டுக்கட்டுகளை அடுத்தடுத்து சொல்வது, ஏதோ அவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்றெல்லாம், தேசப்பற்று இல்லாதவர்கள் என்றெல்லாம் அடுத்தடுத்து பொய் பிரச்சாரங்களை பரப்புகிற போது, சில நிர்பந்த நிலைகள் இன்று வருகிற போது இது போன்ற அசம்பாவிதங்களை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. பொதுவா பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த சமயமோ இனமோ மதமோ, பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சட்ட ரீதியான நீதத்திற்கு போவார்கள், சட்ட ரீதியாக நியாயம் கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். சில நேரங்களில் சட்ட ரீதியாக கிடைக்காத போது அவர்கள் மாற்றாக கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் இந்த வன்முறை என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள், நீதி வேண்டி அவர்கள் நீதிமன்றங்களை நாடுகிற போது, பல்வேறு அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்கிற போது, எல்லா இடங்களிலும் தோல்வி என்று வருகிற போது அவர்கள் உரிமையை நிலைநாட்ட இது போன்ற ஆயுதங்களை கையில் எடுப்பதாக பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இது சொல்ல போனா ஒரு விதத்துல பார்த்தா பாதிக்கப்படுவது இஸ்லாமிய மக்கள். இன்னைக்கு உலக நாடுகளில் பலஸ்தீன், கஸா தொடங்கி சிரியா, பல்வேறு இஸ்லாமிய நாடுகள், பல்வேறு பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரிழப்புகள், பெரும் பெரும் பொருட்சேதங்கள், வாழ்விடங்களை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற போது, ஆனால் உலக மீடியாக்கள் தருகிற முத்திரை தெரியுமா? இவர்கள் தீவிரவாதிகள். எவ்வளவு வேடிக்கையான விஷயம்! ஒரு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாடுகளை, சமுதாயங்களை அடுத்தடுத்து குறிவைத்து சொல்லுகிறார்கள் இவர்கள் தீவிரவாதிகள் என்று. காரணம் சிறுபான்மை சமுதாயம். நம்முடைய நாடுகள்ல யாரேனும் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய அடிப்படையில் நான் வாழ்வேன், ஷரியத்தின்படி எனது வாழ்வை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு முஸ்லிம் வாழ முற்படுகிற போது அதற்கு பெரும்பான்மை சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் பழமைவாதிகள், இவர்கள் புதுமையை விரும்பாதவர்கள், இஸ்லாமிய பழமை கோட்பாட்டில் பயணிப்பவர்கள், இப்ப இந்திய கலாச்சாரத்தை விரும்பாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மீது குற்றச்சாட்டு கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக இன்றைக்கு பிரிவினைவாதிகள், நாட்டில் ஒற்றுமையை விரும்பாதவர்கள், பல்வேறு இனங்கள், மதங்கள் நமது இந்திய திருநாட்டில் இணைந்து வாழுகிற போது ஒற்றுமையை விரும்பாத மக்கள், இவர்கள் தெளிவாகவே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் ஒன்று இந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அல்லது கபிரிஸ்தானுக்கு செல்ல வேண்டும். எவ்வளவு மிக துணிச்சலான வார்த்தைகள் கண்ணிமிக்கவர்களே! இந்த அளவிற்கு இன்றைக்கு சிறுபான்மை மீது வார்த்தை பிரயோகங்களை பார்க்கிற மன்னிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா இந்திய நாடுகள்ல இந்த சைத்தானிய சக்திகள்
அவர்களுடைய மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும், ஆனால் முஸ்லிம்களாக வாழக்கூடாது. வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லிம்களாக அவர்கள் வாழலாம், அவர்கள் அனுமதிப்பதற்கு தயார். ஆனால் இஸ்லாமிய நெறியில், குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில், இஸ்லாமிய போதனையின் அடிப்படையில், ஷரியத்தின் வார்ப்பில் அவர்கள் வாழ்வதற்கு அனுமதி இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு அவர்களது செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக இந்த வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாத்திற்கு குறித்த, முஸ்லிம்களை குறித்த வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு 3 வழிகளில் பரப்பப்படுவதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். பொதுமக்களை வெறுப்பு போய் சேருவதற்கு, அவர்களின் உள்ளங்களில் நஞ்சை கலப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற 3 வழிகளில் ஒன்று அரசியல் ரீதியான சில வெறுப்புகளை பரப்புவது, அரசியல். இரண்டாவது கல்வி ரீதியான, பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் வாயிலாக முஸ்லிம்களை குறித்து தவறான செய்திகள், பல்வேறு பொய்களை பரப்புவது. மூன்றாவது, இன்றைக்கு வலுவான ஒரு ஆயுதமாக இருக்கிற மீடியாக்கள் வழியாக, மீடியாக்களை கையில் எடுத்து அவர்களது திட்டங்களை செயல்படுத்துவது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப தொடர்ந்து ஒளிபரப்பி அதை உண்மையை போல சித்தரித்து காட்டி இல்லாத ஒன்றை இருப்பதை போல காட்டுவது, இது இன்றைக்கு மீடியாக்களின் தந்திரமாக பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, எனவே இந்த வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு இந்த 3 வழிகளில் பரப்பப்படுகிறது. ஒண்ணுமில்லை, இந்த முதல்ல அரசியல் ரீதியான அவர்கள் பரப்புவது, வெறுப்புகளை பரப்புவது. ஆங்கிலேயர்களைப் போல பிரித்தாலும் சூழ்ச்சி. ஆங்கிலேயர்களுடைய மிக மோசமான திட்டம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குலைப்பது. இணைந்து செயல்பட விடாமல் அவர்களை பிரித்த ஆண்டு, 100கணக்கான ஆண்டுகள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து, அது போன்ற ஒரு அஜெண்டா இன்றைக்கு இந்த இந்துத்துவவாதிகள் ஒற்றுமையை குலைத்து இரு பெரும் மதங்களுக்கு இடையில் எல்லா நிலைகளிலும் ஒருவித சண்டையை மூட்டிவிட்டு அவர்களை பிரித்து வைப்பது. கண்ணிமிக்கவர்களே, பிரித்தாலும் சூழ்ச்சி. கல்வி ரீதியாக எப்படி நஞ்சை விதைக்கிறார்கள் தெரியுமா? ஸ்கூல் பாடத்திட்டங்களை போய் பார்த்தா தெரியும். 7வது 8வது படிக்கிற வரலாற்று பாட புத்தகங்களில் உண்மைக்கு மாற்றமான தகவல்கள், பல்வேறு பொய் பரப்புரைகள். முஸ்லிம் ஆட்சியில, இஸ்லாமிய மன்னர்களின் ஆட்சியில் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், இப்ப நிறைய கோயில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லி உண்மைக்கு மாற்றமான தகவல்கள் படிக்கிற பள்ளி பருவத்திலேயே. அப்ப இஸ்லாத்தை குறித்த வெறுப்பை உள்ளங்களில் ஊட்டுகிற விதத்தில் அவர்களது செயல்பாடுகள். கண்ணிமிக்கவர்களே, மீடியாக்கள் வழியாக அவர்கள் விஷமத்தை பரப்பி இன்றைக்கு இஸ்லாமோபோபியா என்று சொல்லப்படுகிற, இஸ்லாம் என்றாலே ஒருவித அலர்ஜியாக மக்கள் பார்க்கிற, இஸ்லாமிய வெறுப்புணர்வை கட்டமைக்கிற ஒரு மிக மோசமான செயல் திட்டத்தில் ஓரளவுக்கு இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஆக இது போன்ற வழிகளில் அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் நாம் இன்னமும் பொறுப்புணர்வுக்கு வரவில்லை. நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன? இந்த சதிகளை எல்லாம் எப்படி நாம் முறியடிப்பது? இதற்கு எப்படி நாம் தகுந்த அறிவார்ந்த விதத்தில் எப்படி நாம் பதிலடி தருவது என்றெல்லாம் சொல்லி நம்மில் அநேகர்கள் இன்னமும் சிந்திக்க தவறுகிறோம். மன்னிக்கவர்களே, இப்ப நாம் உண்டு, நம் குடும்பம் உண்டு, நம் தொழில் உண்டு என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்த்தரப்பில் 100 ஆண்டு கால திட்டங்களை படிப்படியாக செயல்படுத்தி இன்றைக்கு படிப்படியாக அவர்கள் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். மிக முக்கியமாக சொல்லுவதானால், முஸ்லிம்களை குறித்து, சிறுபான்மை சமுதாயத்தை குறித்து எதிரான சிந்தனைகளை இன்றைக்கு உள்ளங்களில் ஊடுருவ செய்து கொண்டிருக்கிறார். ஸ்கூல்ல தொடங்கி, கல்லூரிகளில் தொடங்கி, வெகுஜன சமுதாயம் வரை ஒருவித எதிர்ப்பு அலை இன்றைக்கு வீச தொடங்கி இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அதனுடைய அறுவடையாக சொல்லுவதானால் குஜராத் கலவரத்தை சொல்லலாம். 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு துயர நிகழ்வு, அந்த வெறுப்பின் வெளிப்பாடு. அப்ப முஸ்லிம்களை குறித்து பொய்களை பரப்பி உள்ளங்களில் ஒருவித வெறுப்பை ஏற்படுத்துகிற போது, சந்தர்ப்பம் வாய்க்கிற போது இது போன்ற படுகொலைகளை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, எனவே இது போன்ற சூழல்களில் இஸ்லாமிய சமுதாயம் மன உறுதி படைத்தவர்களாய், தைரியம் படைத்தவர்களாய், அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தவர்களாய் நிறைய நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, இது போன்ற அரசியல் சக்திகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக
அரசியல் லாபத்திற்காக எந்த நிலைக்கு போவதற்கும் தயங்க மாட்டார்கள். எது வேண்டாலும் செய்வதற்கு, எத்தனை உயிர்களை பலி கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள். கண்ணிமிக்க அவர்களே, பொதுவாக இவர்கள் பகடைக்காயாக பயன்படுத்துவது பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள். இப்ப இவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் வெற்றிக்கு, பல்வேறு ஆட்சியை தக்க வைப்பதற்கு இவர்கள் மேற்கொள்கிற முயற்சிகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்க அவர்களே, இன்னும் சொல்ல போனா நாட்டில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள், அடுத்தடுத்த நிகழ்வுகள், இந்த ராம ஜென்மபூமி அப்படிங்கிற பேர்ல இவர்கள் நடத்திய பல்வேறு ரத யாத்திரைகள் தொடங்கி அது தொடர்ந்து நடந்த பல்வேறு மோதல்கள், முஸ்லிம்களின் மிக மோசமான உயிர் படுகொலைகள், இந்த ராம ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதை கையில் எடுத்தது அரசியலில் அவர்கள் அதிகாரம் பெறுவதற்காக இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக ஆங்கிலேயர்களின் திட்டம் அதுதான். ஆங்கிலேயர்கள் பிரபலமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ சண்டை செய்து கொண்டே ஆட்சியை பற்றி பிடித்துக் கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை ஒருவித பதற்றத்தில் வைத்துக் கொண்டு நிம்மதியாக நீ மக்களை வாழ விடக்கூடாது, சண்டையை மூட்டி விட்டு கொண்டே நீ ஆட்சியை நடத்த வேண்டும். மக்கள் பிரச்சனைகளில் மூழ்கி கிடப்பார்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி அழைத்து கொண்டிருப்பார்கள், நீ அவர்களை அதிகாரத்தோடு ஆளலாம் என்று சொல்லி அவர்களுடைய ஒருவித திட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நம்முடைய நாடுகள் அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு அசம்பாவிதம், அடுத்தடுத்து ஏதேனும் எதிர்பாராத இது போன்ற துப்பாக்கி சூடுகள், இது போன்ற வெடிகுண்டு நிகழ்வுகள், இது அரங்கேறுவதை நாம் ஒருவித அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தால், இதன் பின்னணியோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அரசியல் வல்லுநர்களுக்கு தெரியும். கண்ணிமிக்கவர்களே, காரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆங்கிலேயர்கள் முதல் உலகப்போர் முடியும், முதல் உலகப்போர் 1918. இப்போ முதல் உலகப்போருக்கு பின்னால இந்தியாவில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருந்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு தாய் பிள்ளைகளை போல மிக ஒருங்கிணைந்தவர்களாய் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு களம் காண முற்பட்ட போது ஆங்கிலேயர்கள் கையில் எடுத்த ஒரு திட்டம் பிரித்தாளும் சூழ்ச்சி. இப்ப முஸ்லிம் மன்னர்களை குறித்து இந்துக்களிடத்துல போய் தவறாக சொல்வது, அவர்கள் கோயில்களை குறித்து தவறாக பேசுவது, இப்படி இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில கலவரத்தை மூட்டிவிட்டு ஒற்றுமையை குலைத்து அடுத்து சில ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள். கண்டிப்பிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், ஒரு நாட்டில் வாழுகிற குடிமக்கள் எல்லோரும் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்லி ஒருவித ஒற்றுமை உணர்வு இல்லாமல் போகிற போது அந்த நாடுகளில் இது போன்ற எதிர்ப்புகளை நாம் பார்க்க முடியும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான், பொதுவாக இன்னைக்கு நாட்டில் போய்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த வக்ஃப் திருத்த சட்டம். இப்போ அது நமக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்ல இந்த அரசாங்கம் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாய், இப்ப அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாய் சில தீர்ப்புகள், அவர்களை அதிருப்தி அடைய செய்கிற விதத்திலே சில தீர்ப்புகள் வருகிற போது இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக, மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக முன்னெடுக்கிற சில அரசியல் நடவடிக்கையாக சொல்லலாம். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இஸ்லாத்தில் வக்ஃப் என்பது மிக அற்புதமான ஒரு அமல், மிக பெரும் நன்மைகளை கொண்டிருக்கிற, மரணத்திற்கு பிறகும் நன்மைகள் தொடர்ந்து வருகிற சதக்கத்துல் ஜாரியா என்கிற தொடர் நன்மைகள் கிடைக்கிற அமலிலே கட்டுப்படும். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரின் அமல்கள் அத்தோடு நின்று போகும். அவர் தொழுத தொழுகை, குர்ஆன், திக்ர், இன்ன பிற தான தர்மங்கள், ஒரு மனிதனின் இறப்போடு செய்து வந்த நன்மைகள் எல்லாம் முடிவுற்று போகும். நன்மைகளை எழுதுகிற மலக்குகள் ஏடுகளை சுருட்டி விடுவார்கள். ஆனாலும் பெருமானார் சொல்லுவார்கள், சில அமல்கள் மரணத்திற்கு பிறகும் கூட கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவரின் வாழ்நாள் முடிந்ததற்கு பிறகும் கூட தொடர் நன்மைகள் இவருக்கு கிடைக்கும். மன்னிமிக்கவர்களே, முதலாவதாக சொல்லுவார்கள், இவர் ஒரு கல்வியை, ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டிவிட்டு போகிற போது எத்தனை நபர்கள் அதில் கல்வி பயிர்கிறார்களோ கபருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஒரு மதரசாவை கட்டமைத்து போகிறார், தொடர்ந்து நன்மைகள். ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தை, நல்ல ஒரு ஸ்கூல், காலேஜ் அவர் உருவாக்கி விட்டு போகிறார், நன்மைகள் கபருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு இஸ்லாமிய ஒரு பள்ளிவாசல், ஒரு மதரசா, இப்படி தொடர்ந்து ஒரு கல்வி தொடர்ந்து பயன்படுகிற விதத்திலே இவர் கட்டிவிட்டு போகிற போது கபருக்கு நன்மைகள். இரண்டாவது பெருமானார் சொல்லுவாங்க, வலதுன் சாலிஹுன் ஏதோ
இவரது காலத்துக்கு பின்னால் இவருக்காக துவா செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்வர். தந்தை இறந்ததற்கு பிறகும் தந்தையை தினத்தோறும் நினைத்து தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற, அல்லாஹ்விடத்தில் மஃபிரத்திற்காக துவா செய்கிற குழந்தையை விட்டு போகிற போது அந்த துவா கபருக்கு வந்து கொண்டிருக்கும். இப்ப தந்தையின் காலத்திற்கு பிறகும் தொடர்ந்து துவா செய்கிற குழந்தைகளை விட்டு செல்வது வலதுல் சாலிஹுன், இரண்டாவது தொடர் கிடைக்கிற நன்மை. மூன்றாவதா பெருமானா சொல்லுவாங்க சதக்கத்துல் ஜாரியா, தொடர் நன்மைகள். ஏதேனும் ஒரு பொதுமக்கள் பலன் பெறுகிற விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டு போவது, ஒரு கிணறு தோண்டி விட்டு போவது, மக்கள் எவ்வளவு காலம் தண்ணீர் எடுத்து புழங்குகிறார்களோ நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஒரு பெரும் மரம், ஒரு நிழல் தருகிற மரமோ அல்லது பழம் தருகிற மரமோ இவர் நட்டு வைத்து விட்டு போகிற போது எத்தனை பேர் மரத்தில் இளைப்பாறுகிறார்களோ கபருக்கு நன்மை. எத்தனை பறவைகள், மனிதர்கள், விலங்குகள் அந்த மரத்திலிருந்து பழங்களை உண்ணுகிறதோ இவர் கபருக்கு நன்மை. சதக்கத்துல் ஜாரியா கண்டிப்பார்களே. அதே வரிசையில் தான் இந்த வக்ஃபுடைய சட்டமும் வரும். வக்ஃபுடைய நிலங்கள் அது பல்வேறு பொது காரியத்திற்கு, முஸ்லிம்களின் இபாதத் வணங்குகிற பள்ளிவாசலாகவோ அல்லது மதரசாக்களாகவோ அல்லது முஸ்லிம்கள் அடக்கப்படுகிற கபிரிஸ்தானுக்காகவோ அல்லது எத்தீம்கள், அனாதைகள் பராமரிக்கப்படுகிற எத்தீம் கானாக்களுக்காகவோ இப்படியெல்லாம் வக்ஃபாக ஏதேனும் ஒரு நிலங்களை, இடங்களை தானம் செய்து விட்டு போவது வக்ஃப் கண்ணிமிக்கவர்களே. எத்துணை காலங்கள், எவ்வளவு நூற்றாண்டுகள் அதிலிருந்து பலன் பெறப்படுமோ வக்ஃப் செய்தவரின் கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் மன்னிமிக்கவர்களே. ஆக இந்த வக்ஃப் என்பதும் சதக்கத்துல் ஜாரியா விலை கட்டப்படும். இஸ்லாத்துல ஆரம்ப காலத்தில் முதலில் வக்ஃப் செய்த பெருமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார். முதல் வக்ஃப், முதல் தானம் மஸ்ஜிது நபவி. இன்றைக்கு மதீனாவில் இருக்கிற நபிகள் நாயகம் கட்டிய பள்ளிவாசல். இப்ப மஸ்ஜிது நபவியை நபிகள் நாயகம் கட்டிவிட்டு அந்த கட்டுவதற்கு முன்னால் இடத்தேர்வு நடைபெறும். எந்த இடத்தில் மஸ்ஜிதை கட்டலாம்? 2 எத்தீம்கள், அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். பெருமானார் மஸ்ஜிதுக்காக கேட்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட சிறுவர்கள், ரசூலல்லாஹ் உங்களுக்கு இலவசம், காசு பணம் வேண்டாம் என்று சொல்லுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் விலை கொடுத்து வாங்குகிறேன் என்று. அந்த இடத்தின் மதிப்பை விட கூடுதலாக விலை தந்து நபிகள் நாயகம் வாங்கி அதில் மஸ்ஜிதை, இன்றைக்கு இருக்கிற மஸ்ஜித் நபவியை கட்டி முடிப்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் செய்த முதல் வக்ஃப், முதல் பள்ளிவாசல், மதீனாவிலே கட்டப்பட்ட முதல் பள்ளி கண்ணிமிக்கவர்களே. பொதுவாக பெருமானாருடைய பள்ளி அது மல்டி பர்பஸ் வக்ஃபாக, வெறுமனே தொழுகிற இடமாக மட்டுமல்ல, வெறுமனே மஸ்ஜிதாக மட்டுமல்ல, பல்வேறு பலன்கள் தருகிற இடமாக நபிகள் நாயகம் மஸ்ஜித் இன்றைக்கு இருந்திருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. தொழுகை நடைபெறுகிற இடமாக, கல்வி போதிக்கப்படுகிற இடமாக நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித். யாரேனும் வெளியூர் பயணிகள் வந்தால் தங்கி இளைப்பாறுகிற இடமாக நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித், அது அந்த வக்ஃப் கண்ணிமிக்கவர்களே. யாரேனும் பிரச்சனை என்று வருகிற போது தீர்ப்பு சொல்லுகிற நீதிமன்றங்களாக நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித்களை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இப்படி எல்லா தரப்பினருக்கும் பலன் தருகிற இடமாக நபிகள் நாயகத்தின் முதல் வக்ஃப், அந்த முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி. பெருமானார் காலத்துக்கு பின்னால சஹாபா பெருமக்கள், குறிப்பாக ஹுலஃபாய ராஷிதீன் என்கிற ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி என்று ஹுலஃபாய ராஷிதீன்கள் இவர்களும் தங்களுடைய பங்குக்கு அவர்கள் செய்த வக்ஃப். அதெல்லாம் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, பேரே கனி, செல்வந்தர், பெரும் பணக்கார சஹாபி. ஹஜ்ரத் உஸ்மான் கனி மிக பெரும் வியாபாரி. அவர்கள் செய்த உலக புகழ் பெற்ற ஒரு வக்ஃப். மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து வந்த போது அங்க மதீனாவில் இருக்கிற தண்ணீர், குடி தண்ணீர் எல்லாம் உவர்ப்பு சுவை, ஒருவித உப்புத்தன்மை கொண்ட குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக இல்லாத போது மதீனாவில் இருக்கிற வேற ரூமா என்கிற ஒரு கிணறு, மதுரமான சுவை கொண்ட தண்ணீர், ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த கிணறை யார் விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்வது? முஸ்லிம்களின் தண்ணீர் தாகத்தை தணிப்பதற்காக. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் தயார் என்பார். போய் அந்த யூதனிடத்திலே முதல்ல கேட்கிறப்ப அவர் விற்க மறுத்து விடுவார். ஒரு பெரும் தொகையை தருகிறேன், என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று அது உஸ்மான் கனி சொல்லுகிற போது அதனுடைய விலை 12,000 திர்ஹம், 12,000 வெள்ளி காசு.
விலை பேசப்படும். அதுவும் பாதி கிணறு என்று அந்த யூதன் சொல்லுவான், எனக்கு பாதி உனக்கு பாதி. இப்ப நான் ஒரு நாள் நீ மறுநாள் என்று முறையை வைத்து அல்லது உஸ்மான் கனி அந்த கிணற்றை வாங்கி தன்னுடைய முறை வருகிற போது முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள், எல்லோரும் வந்து தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம் இலவசமாக, எவ்வளவு தண்ணீர் வேண்டாலும் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம், ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் அந்த யூதனின் முறை வருகிற போது அவன் விலைக்கு வெறுப்பான். அப்ப மக்கள் யோசிப்பார்கள், உஸ்மான் கனி தண்ணியை இலவசமா தர்றாங்க, அடுத்த நாள் யூதனுக்கு போய் ஏன் காசு கொடுத்து வாங்கணும். அந்த யூதனின் முறை வருகிற போது உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருப்பான், யாரும் போக மாட்டாங்க. அந்த யூதனே வழியை வந்து கேட்பான், நான் கிணறு முழுவதையும் உங்களுக்கு விற்பதற்கு விரும்புகிறேன், விலை எவ்வளவு என்று கேட்கிற போது இன்னொரு 8000 திர்ஹம் தந்து உஸ்மான் கனி முழு கிணறையும் விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்காக வகுப்பு செய்வார்கள். இப்ப 20,000 திர்ஹம் தந்து மதுரமான வேறே ரூமா கிணறை விலைக்கு வாங்கி முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக தருவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், உஸ்மான் கனி போன்ற செல்வந்தர்கள் அல்லாஹ்வின் அருளால் இப்படி நிறைய வக்ஃபுகள் அந்த உம்மத்தின் சமுதாயத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற, அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற, பொருளாதாரத்தை பலப்படுத்துகிற விதத்தில் அடுத்தடுத்து நிறைய வக்ஃபுகள் நம்முடைய வரலாறுகளிலே பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா இந்த வக்ஃபுடைய சட்டங்கள்ல ஏன் நம் இவ்வளவு போராட்டங்கள் செய்கிறோம் தெரியுமா? ஏன் நம் இந்த எதிர்த்து இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொன்னா, வக்ஃபுடைய சொத்துக்கள் நாம் அறிந்திருக்கலாம், அல்லாஹ்வின் பெயரால் செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அல்லாஹ்வின் பெயரால் தானம் செய்யப்படக்கூடிய சொத்துக்கள். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ப்ராப்பர்ட்டியோ நம்முடைய முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்ல, அது அல்லாஹ்வின் பெயரால் தானம் செய்யப்பட்டு விட்டால் அது உலக அழிவு நாள் வரை அல்லாஹ்வின் சொத்தாக இருக்கும். அதை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த நியத்திற்கு மாற்றமாய் வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு கூட அனுமதி இல்லை என்று சட்டங்களிலே எழுதுகிறார்கள். கண்டிப்பார்களே, எனவே இந்த அல்லாஹ்வின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய முன்னோர்களின் விலை மதிக்க முடியாத இந்த தானங்கள், அவர்களின் நல்ல எண்ணங்களோடு செய்யப்பட்ட, மன தூய்மையோடு செய்யப்பட்ட அந்த தானங்கள் நீர்த்து போய்விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய எதிர்ப்புகளை கட்டாயம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பள்ளிகளை கூட பார்க்கலாம், மஸ்ஜிதுகள் தொழுது முடிச்சுட்டு ஃபேனை சில பள்ளியில அமுத்திடுவாங்க, வீணா வேஸ்டா ஃபேன் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிற மின் விளக்குகள். அப்ப வீண் விரயமாக தடுப்பதற்காக உடனே அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்படும். காரணம், மஸ்ஜிதுகள் பொதுவான இடங்கள், அல்லாஹ்வின் இல்லங்கள், அதில் வீண் விரயம் கூடாது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு சட்டங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல ஒரு முஸ்லிம் என்னுடைய தோட்டத்தை வக்ஃப் செய்கிறார். தோட்டத்தை என்ன நியத் தெரியுமா? இந்த தோட்டத்தின் மணல், களிமண், இந்த மணலை எடுத்து மண்பானை செய்து கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு தண்ணீர் பானையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரு வக்ஃப். அந்த வெயில் காலத்துல நம்ம மண்பானை பயன்படுத்துவோம். எனது தோட்டத்து மணலை எடுத்து மண்பானைகள் நிறைய செய்து எங்கெல்லாம் மாணவர்கள் கல்வி பயிர்கிறார்களோ, மதரசாக்களில், பள்ளிகளில், அவர்கள் தண்ணீர் தேவையை தீர்ப்பதற்காக, தாகம் தணிப்பதற்காக வக்ஃப் என்று சொல்லி இப்படியெல்லாம் ஆச்சரியமான வக்ஃப்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலம், இந்த எண்ணெய்கள் எல்லாம் கூட வக்ஃப் செய்யப்படும். எண்ணெய்கள் அப்ப எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்கு மாத்திரமே அது பயன்படுத்தப்பட வேண்டும். கணிமிக்கமே மாற்றமாக பயன்படுத்துகிற போது அது நியத் மாறி போகும். என்ன நியத்திற்காக வக்ஃப் செய்தார்களோ அது குற்றமாய் போய் முடியும். கணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலையில எந்த ஒரு இது போன்ற சட்ட திருத்தங்கள் வருகிற போது, சிறுபான்மைக்கு எதிரான இது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் வருகிற போது, இப்ப அரசியல் சாசனத்திற்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம், திருத்தங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற போது நமது உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுத்தாக வேண்டும். கண்டிப்பார்களே, ஏதோ எல்லாம் அப்படி நாட்டப்படி நடக்குது, அப்ப வர்றது வரட்டும் என்பதை போல் நாம் அமைதி காப்பதில்லை. சிறப்பானவர்களே, அலிமியான் நதீர் ரஹ்மத்துல்லா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த சிந்தனையாளர். அரபு இந்திய நாட்டை தாண்டி, ஆசிய கண்டத்தை தாண்டி அரபு நாடுகள் எல்லாம் கூட பாராட்டுகிற அளவிற்கு, அவர்களை கொண்டாடுகிற அளவிற்கு மிகச்சிறந்த சிந்தனைவாதி அலிமியான் நதீர் ரஹ்மத்துல்லா. கிட்டத்தட்ட அவர்கள் வஃபாத் ஆகி 25 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. அன்றைக்கே அவர்கள் முன் அறிவிப்பாக, ஒருவித சமயோஜித சிந்தனையாக அவர்கள் இந்திய நாட்டின் நிலைமை குறித்து, குறிப்பாக இஸ்லாமியர்கள் நிலையை குறித்து அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்றைக்கே அவர்கள் சொன்னார்கள்,
நம்முடைய இந்திய நாடு, குறிப்பாக இஸ்லாமியர்களின் நிலை ஒருவித பாதகமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் வலதுசாரிகள் இந்தியாவை ஸ்பெயினாக மாற்றி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஸ்பெயினை போல இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்களை தீட்டுகிறார்கள். அடுத்தவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்வதாக இருந்தால் முஸ்லிமாக இருக்கலாம், பெயர் தாங்கி முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக வாழுவதற்கு அனுமதி இல்லை. வெறுமனே ஆள் மட்டும் முஸ்லிம், பல்வேறு அரசாங்க பதிவேடுகளில் முஸ்லிம் பெயர் இருக்கும், ஆனால் வாழ்வியல் என்று வருகிற போது குர்ஆன் ஹதீஸின் நடைமுறை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அது போன்ற ஒரு நிர்பந்த நிலை இந்த நாடுகளிலே வரலாம் என்று சொல்கிறார்கள் கண்ணியமிக்கவர்களே. மட்டுமல்ல, இஸ்லாமிய அடையாளங்களை, இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாமிய தொப்பிதாடியோ இன்னும் பிற இஸ்லாமிய வெளிப்படை அடையாளங்களோ நீங்கள் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. இவ்வளவு நெருக்கடிகள் வரலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை கண்ணிமிக்கிறவர்களே. என்ன சொல்ல போனா, இஸ்லாத்தை நீங்கள் ஷரியத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தரப்படாது. சான்றிதழ் நமக்கே தெரியும், முத்தலாக் சட்டம்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்ப எவ்வளவு ஷரியத்தில் கை வைக்கிற பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்தாக பொது சிவில் சட்டம் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இப்ப ஷரியத் அல்லாத ஒரு இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு, இஸ்லாத்தை பின்பற்றாத முஸ்லிம்களை கொண்டு வருவதற்கு இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் தொடர்ந்து சொல்வார்கள், அலிமியான் சாப் சொல்றாங்க, நடை, உடை, கலாச்சாரம், இஸ்லாமிய அடையாளங்கள், மொழி என்று இஸ்லாத்தின் தனித்துவ அம்சங்களை எல்லாம் அழிப்பதற்கு இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாம் சார்ந்த கலாச்சாரங்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரே கலாச்சாரம் கேள்விப்படுறோமா இல்லையா? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம். அப்ப பொது கலாச்சாரம் என்கிற பெயரில், ஒரே கலாச்சாரம் என்கிற பெயரில் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாதவைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் முன்னோர்களாக கண்டிப்பிக்கவர்களே. சொல்லிவிட்டு இறுதியாக அலிமியான் சாப் தீர்ப்பையும் சொல்லுவார்கள், எந்த சூழ்நிலையிலும் முஸ்லிம்கள் நீங்கள் தனித்துவ சிறப்போடு இருங்கள். யாருக்காகவும், எந்த அரசியல் கட்சிக்காகவும், எந்த அதிகார மையத்திற்காகவும் உங்கள் தனித்தன்மைகளை நீங்கள் இழக்க வேண்டாம். உங்கள் உரிமைகளை நீங்கள் யாருக்காகவும் விட்டுத்தர வேண்டாம். எவ்வளவு துணிச்சலான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்கள் உரிமைகளை அணுவளவு கூட விட்டுத்தர வேண்டாம். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்கள் அணிகிற கீழாடையை ஆண்கள் கரண்டைக்கு கீழ் அணிய வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் வந்தாலும் கூட அதையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கீழாடையை கரண்டைக்கு கீழ் கொஞ்சம் இறக்கி கட்ட வேண்டும். நீங்கள் உயர்த்தி கட்டுவது அநாகரிகம் என்று சட்டம் வந்தால் அதற்கு கூட நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் ஈமானிய உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். தாடியை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் வந்தாலும் கூட நீங்கள் அனுமதிக்க கூடாது. இறுதியாக சுருக்கமாக சொல்லுவார்கள், மிக முக்கியமாக நம்முடைய பாடத்திட்டம் ஷரியத், நம்முடைய சிலபஸ், முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் நாம் கடைபிடிக்க வேண்டிய பாடத்திட்டம், நமது உயிர் மூச்சு ஷரியத், நம்முடைய பிள்ளைகளுக்கு தௌஹீத் ஏகத்துவத்தை உள்ளங்களில் ஆழப்பதிக்க வேண்டும் என்பார்கள். அடுத்த வருங்கால தலைமுறை நம்முடைய குழந்தைகள். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு மதவாதிகள், எவ்வளவு மிக மோசமான கலாச்சார மாற்றம், பாட புத்தகங்களில் வரலாற்று திணிப்பு என்றெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட ஏகத்துவத்தை உள்ளங்களில் ஆழ பதித்து விட்டால் எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பிக்கவர்களே, இறுதியாக சொல்லுவார்கள், நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் பலவீனப்பட வேண்டாம். அன்துமுல் ஆவலம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன்புன்தும் முஃமினீன், உள்ளத்தில் உறுதியான ஈமான் இருந்தால் என்பவர்கள் கண்ணிமிக்கவர்களே. எனவே நாம் ஈமானை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய, நம்முடைய உரிமைகளை சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக நாம் போராடி திரும்ப பெற வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இறுதியாக மௌலானா இப்படி சொல்லி முடிப்பார்கள், நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால், ஈமான் உறுதி படைத்த ஈமானாக இருந்தால், அல்லாஹ் இந்த நாட்டின் ஆட்சியை உங்கள் காலடியிலே கொண்டு வந்து தருவான் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து சொல்வார்கள் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், அதற்குரிய ஒரு முன்னேற்பாடாக எந்த ஒரு ஷரியத்திற்கு மாற்றமாக இது போன்ற வக்ஃப் திருத்த சட்டங்களோ இன்னும் பிற என்ன சட்டங்கள் வந்தாலும் சட்ட ரீதியாக போராடுகிற நாம் ஜனநாயக ரீதியாக மிக முக்கியம் நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக
ஒரு பெரும் கூட்டமாக நாம் ஒருங்கிணைந்து லட்சக்கணக்கில் ஒருங்கிணைந்து மக்கள் திரள் ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு நம்முடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். மன்னிக்கவர்களே, நம்முடைய குரல்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே போய் சேர்கிற விதத்திலே அமைகிற போது நிச்சயம் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் இது போன்ற மோசமான சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற வைப்பான். அல்லாஹ்விற்கு அற்பத்திலும் அற்பமான காரியம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு வெற்றி தந்தருள்வானாக. அல்லாஹ் இந்த ஆட்சியாளர் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் இந்திய நாட்டில் இஸ்லாமும் முஸ்லிம்களும் கியாமத் வரை நிலைத்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு வாழ கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.